ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி உளுத்தம் களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வளர்கிற குழந்தைங்களுக்கு உமன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உளுத்தங்களியில் இருக்க அதிகமான அளவு கால்சியம் நம்மளோட போன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த உளுத்தம் பருப்பில் அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி உளுத்தம் களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த உளுத்தம் களி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே உடச்ச கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு கருப்பு உளுந்தோ இல்லைனா வெள்ளை உளுந்து வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இந்த உளுந்து நல்லா வறுப்பட்ட உடனே கலர் பார்த்திங்கன்னா லேசாக செவந்து வரும். நல்லா அதுலேருந்து ஒரு கமகமன் வாசனை வர ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வறுத்த உளுந்தை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கலரிசி கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி பார்த்தாலே தெரியும், அரிசி பொரிஞ்சு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். அப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உளுந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்த பிளேட்லேயே இந்த அரிசியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உளுந்தும் அரிசியும் ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் உளுந்து அளந்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் பனவெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனவெல்லத்துக்கு பதிலாக வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உளுந்து அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் எதுவும் இல்லை, நான் அதனால் வடிகட்டலை. மண் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு கடாயில் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே உளுந்து அளந்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தொட்டு பாருங்கள், லேசாக கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்கணும். இந்த வெள்ளைக்கரைசல் ரொம்ப சூடாக இருக்கும் போது மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது கரெக்டாக கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவை ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மொத்தமாக இந்த உளுத்தம் களிக்கு பார்த்திங்கன்னா 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த உளுத்தங்களிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். கொஞ்சம் இப்போ திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஈக்குவல் கேப்பில் 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1-2 கட்டிகள் சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கட்டியாக ஃபார்ம் ஆகாது. நல்லா கலந்து விட்டிங்கன்னா சரியாயிடும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ களி நல்லா வெந்து நல்லா திக்காகி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பும் 1 சிட்டிகை அளவுக்கு சுக்குத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், களி நல்லா வெந்து நல்லா திக்காக நல்லா ஒரு அருமையான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சாப்பிட்றதுக்கு இந்த உளுத்தங்களி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உளுத்தங்களி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.